டிடி பாக்ஸ் தரமான தொழில்நுட்பத்தில் தமிழ் தொலைக்காட்சி தளம், திரைப்படங்கள், வானொலிகள், விளையாட்டு, குறும்படம், உலக செய்தி, மேலும் பல. ரெண்டு பேரும் ஏதாவது சர்ச்சையில சிக்க போறீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இவன் என்ன உரங்க வேறு சுவாகா, இவன் என்ன பார்த்து சாகர வயசில் எப்படிலாம் தொங்கி கொண்டிருக்கிறான் பலவலையா? என்ன இவருக்கு என்ன 1-16 நினைப்போ? இல்லாட்டி ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாம கிடக்கும். என்ன போதாடி என்ன வாப்பா, நீ வாப்பா. நான் சொன்ன பாத்தி தான் பிரச்சனை. இப்போ நடக்கலாஞ்சு போச்சு பாத்தி. சுவாகா என்ன தண்ணி இல்லையோ? இது கரண்ட் ஏதாவது கட் ஆகி போச்சோ? மோட்டர் கூட இல்லையோ? மணி மணி கோயிலில் டிஷ்யூ இல்லையா? கற்போக்கில் போய் கொண்டு என்ன கற்போ? என்ன நடந்தது? பிரச்சனையா போச்சு? உடுப்பேதா பிடிச்சி போச்சு அப்படி பிரச்சனையா? அடே விஷயமா காய்ச்சி பண்ணிக்கிறாங்க. அது கனவா கொள்ள ஆக்கள் மாதிரியே நிறைய நடக்கிற சொன்ன பாத்தியே. என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். இப்ப இந்த ஆனழகன் போட்டி வைக்க போறாங்களா வாவனியாவில்? ஓ, ஆனழகன் போட்டி வைக்க போறாங்களா? யூடியூப் அதில் பார்த்துருக்கா உனக்கு? என்ன நேற்று முன்னாள் நியூஸ் பார்த்து நீங்கள் போமாடா அப்போ என்ன விளையாட்டு? அதுக்கடி ஏதோ சிறுபிள்ளத்தனமாவோ நல்லா செய்தல விடு. நானே என்ன நல்லா செய்தார்? நீ போய் டிக்கி ஆட்டி ஆட்டி நடக்கிற என்ன பிரச்சனை? அதான் கட்போக் கட் பண்ணி என்ன சுவாது உள்ள கிட்ட பேசுவாள் பிறகு பூனை நடை இன்னொரு நடை இருக்குடா. ஓகே, ஆனா புலுடி நடந்த மாதிரி இல்லை நடக்கிறீங்க. ஒரு பூனை நடைய கட்போ கொண்டு சொல்றது. நான் நினைச்சேன் இந்த பொம்பளை பிள்ளைய நடக்கிறத கட்போ கொண்டு சொல்றதாக நினைச்சேன். பொம்பளை பிள்ளை வாயக்கிழதாக மாட்டான் சொல்லுவேன். அதுவா நடக்கமா இல்லை, நான் கொண்டு வைக்கிறேன். என்னடா செஞ்சு வச்சுருக்கீங்க? உதவியோ உங்களுக்கு? உதவியோ என்ன கேட்குறேன்? செஞ்சவன போய் இல்லை உது நீங்கள் செஞ்சதுக்கு வந்து சங்கம் இருக்குதோ? சங்கம் இருக்கு, சங்கம் இல்லைடாப்பா. இந்த அழகு வேலை சார்ந்த சங்கங்கள் இருக்குன்னு தானே, அவங்கள்ட்ட பெர்மிஷன் எடுத்து செஞ்ச எல்லாத்துக்கும் பெர்மிஷன் எடுக்கணும். அதுக்காக இல்லை தம்பி. இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொன்னால் ஒரு பெர்மிஷனை எடுத்து அதுக்குரியவிட்ட போய் லெட்டர்களை வேண்டி கொண்டு வந்து என்னடா கொண்டு வந்து சைனை வேண்டி ஒரு ஜட்ஜானான்னு போயிருப்பேன் தான்டா. அங்கே என்ன இவ்வளோ பொம்பளை பிள்ளைகள் எடுத்துட்டேன். அதே நான் பயந்துட்டேன். கேட்டுருக்கா காலை கலட்டி எறிஞ்சு ஓட்டுருக்கும் டிவி பார்த்து நான் என்ன கேண்டா அதுகள் எனக்கு ராணியா வாழுறேன்னு ஜாலியா இருக்கு. இப்போ நானும் அப்படிதான். இப்போ இந்த ஆனழகன் இந்தியாவிலே இருக்குது. மிஸ்டர் மெட்ராஸ், விக்ரம் ஐவடத்துல வரும். அப்படி எங்கட பொடியல் அவுட்டாம் போல ஏத்திக்கு திட்டாம என்ன பொடியல் இருக்காங்க. நல்லூர் திருவிழா போய் நிப்பான் கட்டி போட்டு. அதான் அதான் நான் எங்கட பொடியல் உனக்கு என்னப்பா பிரச்சனை? எங்கட பொடியல் ஒரு நிகழ்ச்சி வைக்க போறேன்ப்பா நான். அப்ப நீ ஏன் பிறகு நடக்கிறேன்? நான் ஒழுங்கு ஆனதான் எந்த பொடியல் ஒழுங்கு ஆடப்போங்களா விஷயம் இல்லையே. நான் ஒரு நிகழ்ச்சி வைக்கிறேன். நான் ஒரு நிகழ்ச்சியில ஒழுங்கா நடந்து காட்டினா தான் அவங்க அப்படி நடப்பாங்க. தெரியுமே தொண்டஞ்சாமான ஐஸ்வர்யா தேர்வடைக்கு சனத் ஜெயசூர்யா எல்லாம் போயிருந்தோம் பேனல்ல. என்னதுக்கு ஜட் பண்ணது யாரா? சனத் ஜெயசூர்யா மோட்டா கிரிக்கெட் யாரோ அவனே அங்கே போயிருந்தவன். அவனுக்கு இவனுக்கு முன்னாடி சம்பந்தம் அதுதான் மேட்டர். இல்ல எல்லாம் எல்லா சரி நான் கேட்கிறேன். அழகி போட்டியண்டா அப்படின்னு நினைக்கிறியே மூஞ்சாய்க்கு கொரை கிரீம் பூசி போட்டு இதுகள் எல்லாத்தையும் பழிச்சு விட்டா அப்படி இல்ல. அப்ப என்ன அழகி இருக்கணும், சரியா நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும், பாக்குறதுக்கு நீட்டா இருக்கணும், கதைக்கணும், சர்வீஸ் செய்யணும். என்ன அப்போ இந்த ஹோட்டல் வேலையவங்களான்னு போடா இந்த வேப்பனுக்காக காய்ச்சி போட்டு போமா இருக்கும். இல்லடா நான் கேட்கிறேன் வந்து இப்போ நாங்கள் நியாயமா சொல்லு. சரியோ சனத் ஜெயசூர்யா கிரிக்கெட் பிளேயர். சனத் ஜெயசூர்யா வீட்டு வேலை வச்சுக்கிறானோ அழகு கலை விஷயம் இருக்கணும். சரி 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 ஜெயசூர்யா என்ன படித்தவர்? கணக்கு படிச்சவர். என்ன கணக்கு படிச்சவர், மக்கள் மனசை படிச்சவர், ஃபேன்ஸை படிச்சவர். அப்படின்னா நானும் எல்லா ஜட்ஜுக்கு நான் இல்லை, கோர்ட்ஸுக்கெல்லாம் நான் தான் போகணும். பிறகு அந்த படிப்பு கோர்ட்ஸுக்கு படிக்கிற வடிவா அப்படி இல்லை. ஜூனியர் லோயர் நீ சொல்ற கதையும் படி. நான் மக்கள் மேலே தான் படித்தேன். சரியோ இந்த வாசாலில் வந்து உள்ள பேப்பர் ஃபுல்லாக இந்த வார படங்கள் எல்லாம் பார்க்குறேன். நான் பேப்பரில் வர படம் ஓகே அதெல்லாம் பார்க்குறேன். இந்த முழு சினிமா படம் பார்த்துக்கிறேன். சரியோ ஊரில் என்ன கதையெல்லாம் எனக்கு தெரியும். அது தெரியும் ஊருக்குருவியா? சரியோ இப்படி இருக்கேங்கல்ல நான் எல்லாம் தெரிஞ்சுனான் தானே பார்த்தனே. இப்படி நடந்தேன் கட்போம் இப்படி இருந்தேன்னு பார்த்தேன். டான்ஸை பார்த்தேன் நானே அது டான்ஸ் புரா என்ன
அடே கட் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறப்ப ஒரு மூமெண்ட் போட்டா தான் போட்டா தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரியோ அப்போ இப்போ நான் என்ன செய்ய பண்ணணும்னா ஒரு 10 பொடிகள் எடுக்க போகிறேன் எடுத்து சொல்ல போகிறோம் தம்பியாக இங்கே வாங்க தம்பி ஊருக்கும் இந்த பிரச்சனை கூடி கொண்டு போகுது எது எது இந்த பொடியல் எடுக்கிற பிரச்சனை இந்த விசாரத்தை விடு சரியோ நீ இப்போ 10 படியல் எடுத்தா மணி அப்படியா வாக்காக்கு தான் மரியாதை இல்லை சொல்றேன் கதையை கேளுடாப்பா நான் சொல்ல வர ஏதோ நீங்கள் அப்படியே சுற்றி வளைச்சு கதையை மாற்றி விட்டுருவீங்க சரியோ 10 பொடிகள் எடுத்து சொல்ல போகிறோம் அது என்னதான் நல்ல வேப்பா புது நேற்று வழியில் எடுத்து தான் சாப்பிடுவான்னு எனக்கு கழுவாம நீ சொல்லு சரியா அப்போ 10 பொடியில் எடுத்து சொல்ல போகிறோம் தம்பியாக்கள் ஃபேஸ்புக்கில் போய் போஸ்ட் ஒன்று போடுங்க இப்படி நாங்கள் வந்து யாழ்ப்பாண அழகர்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறோம் அதுக்கு தகமை வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் தகமை என்னன்னு போடுவீங்க தகமை வந்து நாங்கள் போடுவோம் இந்த ஹைட் இந்த வெயிட் அப்படியே அதுகள் தேவை இல்லைடா அப்படின்னு தகவல் தகமைன்றது வந்து ஆர்வம் உள்ளோர் விண்ணப்பிக்கவும் அப்படியும் போடலாம் ஆர்வம் உள்ளோர் விண்ணப்பிக்கலாம் போட்டா கிழவங்களும் விண்ணப்பிக்கும் அவங்களும் கொடுக்கலாம் தானே அதான் வயசில் வந்து நிப்பான் பாவி மகேந்திரம் வந்து நிப்பான் எனக்கு தாங்க கொண்டு அதனால தான் இப்போ உங்களை மாதிரி இப்போ இந்த வயசுல சிக் பேக் கூட தெரியுறாரு ஐயா உன்ன மாதிரி அதாவது சேர்ந்து ஆளாளுக்கு செல்ஃபி கேமராவில் எடுத்து போடுவாள் வீடியோ இப்படி தவறு கிடைத்து விட்டார் என்ன இப்படி நிகழ்ச்சியை செஞ்சவர் எங்களுக்கு வந்து பொடிகளுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டார் ஜட்ஜ் வந்து ஒழுங்கா ஜட்ஜ் பண்ணிக்கலாம் தானேன்னு சொல்லி விரட்டுறாங்களா பொண்ணு எடுத்துலாம் அப்படி இல்லை நான் பெருசாக்கி கிரைம் குற்றங்களை கண்டுபிடித்து அதுக்கு தீர்ப்பு வழங்குறவரும் ஜட்ஜ் தான் சொல்றாங்க அப்பே சவுண்டு சேட்டும் இந்த கிரிக்கெட் எங்கட கிரவுண்டுக்குள்ள வந்து அம்பேர் அவனை கூட்டி விட்டு விடுறேன் அது ஒரு முடிஞ்சு அங்க ஜெயசூரியா வந்த மாதிரி அவன் நீட்டாச்சு அதே தெரியுமா இப்படி இப்படி நடந்தா பிள்ளை காட்டி விட்டுருவான் அல்ல அடுத்தடாப்பா அழகை போட்டி சும்மா அங்கே எங்கேயாவது வெடிக்கி ஆட்டி ஆட்டி நடக்கிறது இல்லை அழகை போட்டி அப்போ என்னென்ன ஸ்கில் இருக்கு கொஞ்ச நேரம் கதைக்கணும் உங்களுக்கு என்ன பரதநாட்டியம் பொண்ணோட கேட்டு தான் நான் எல்லாத்தையும் இந்த என்ன இதுன்னு சொல்லுவாங்கல்ல பொண்களுக்கு கண்டிஷன் எப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த போமுக்கு கீழே அடிக்கணும் அடிக்கும் சொல்லு டான்ஸ் திறமை பாட்டுண்டா பாட்டு திறமை நீங்கள் என்னென்ன கூட கரிக்குலாம் வீட்டே காட்டணும் என்னென்ன செஞ்சு அது இல்லாமல் ரிவ்யூ அது வந்து காட்டினீங்க என்னடா கெட்ட பழக்கம் என்ன நிகழ்ச்சி எடுக்கிறாங்கன்னு தெரியாமல் நான் சொன்னேன் அம்மா இப்போ நீ என்ன சொன்ன நீ வீட்டை போவேன் முதல்ல நீங்கள் சொன்ன கரிக்குலாம் வீட்டு அப்படியே காட்ட சொல்லி சொன்னேன் யானை இந்த விட்டேன் சும்மா என்னடா கதைக்க விட மேன் ஒரு ஃப்ளோவில் ஆச்சு கொண்டு போகிறேன் பெண் நான் என்ன மச்சான் பெண்களுக்கு மச்சான் இவ்வளோ இருக்குது சும்மா நடந்து வந்து போட்டு குறைக்கிறமா பூசி சரி வடிவான பிள்ளைகள் இருக்கு எங்கட ஊர்ல இல்லாத வடிவான பிள்ளைகள் சரியாப்பா அதை விட வடிவோ வடிவு இல்லையோ அதுல கூட சொல்லக்கூடாது வடிவை மட்டும் வச்சு கொண்டு ராசா அழகி போட்டி கொடுக்கறது இல்லைன்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் ஏனண்டா மனசு சுத்தமா இருக்கணும் மண்டை சுத்தமா இருக்கணும் அப்போ நீ சொல்றத பார்த்தா உங்களை நல்ல ஆஸ்பத்திரியில நான் கிளீன் பண்ணி போட்டு தான் போகணும் பண்றேன் நீ தாங்க இந்த உருட்டுக்கு உருட்டுக்கிறேன்னா ஒன்றும் செய்யலாம் நான் சொல்றேன்னு சொன்னா சரி இப்போ நான் என்ன சொல்றேன்னு சர்வீஸ் செய்யணும் மனசு சுத்தம் பண்றதான் சரிடாப்பா அதோட விடு கண்டடி எல்லாம் தேவையில்லை சரி இப்போ நாங்கள் ஆனலகன் போட்டு யாழ்ப்பாணம் மிஸ்டர் யாழ்ப்பாணம் வைப்போமோ இல்லை யாழ்ப்பாணம் மிஸ்டர் வைப்போமோ போஸ்ட்டை போடு ஒரு கிளீன் சர்வ் எடுத்து ஒரு 10-15 படிகள் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்துக்கொள் அவ்வளோதான்ப்பா என்னால் சொல்ல முடியும் பார்த்துக்கொள் இனி இந்த காட்டின மழை தான் இல்லை விஷர் கதை நான் என்ன நினைக்கிறேன் நீ என்ன சொல்றேன் நடக்கலைன்னா பேரன் என்ன மழையில செய்யலாம் யாழ்ப்பாணத்தை எல்லாம் கூலி கொண்டு வரதான் பேரன் நீ எனக்கு தெரியா என்ன வழியே சுத்து வளர்த்து கதைக்காம என்ன நடத்துறேன்னு சொல்லிட்டா நிகழ்ச்சி எங்கட பொடியெல்லாம் முன்னு கொண்டு வரவிடா நான் போய் 2 நாள்ல என்ன பழகி நானுது கட்போக்கு 2 நாளில் பழகி நான் சுவாக்கள் அங்கே அதில் தொங்குனேன் இதில் நடந்தேன் ஒரு கல்ல உயரமாக வச்சேன் ஒரு கல்ல பதிச்சு வச்சேன் அதெல்லாம் நடந்து நான் இப்படி அப்படி வருதா கட்போ கட்டணம் என்ன நினைக்கிறா நீ எனக்கு தெரிஞ்சு அந்த இப்படி நடந்தா கட்போக்கு நினைக்கிறேன் கட்போக்கில் கழுவாத போக் அப்படி மாத்து சரிதானே அது நீ நட இந்த பிரச்சனை படிக்கலைக்கெல்லாம் அப்படி நடக்குது அது பொட்டியல் நடக்குது பொடியல் என்ன செய்யறது படியல் சும்மா எடுத்து ஜிம்மை காட்டி உடம்ப காட்டி மார்பகம் விரிந்த நிலையில் சுருங்கிய நிலையில் தண்ணிய மரத்தில் வர மாதிரி அப்போ கஷ்டம் யார் காட்ட சொன்னது இல்லை என்ன சொல்லிடுறேன் இப்போ இருக்கிற பொடியும் இந்த கண்டடி எல்லாத்தையும் திண்டு குடிச்சு வந்து அப்படி இப்படின்னு இருக்கிறாங்களா யாரை கொண்டு வந்து நான் காட்டுறது ஒருத்தர் 2 பேரும் எங்கேயாச்சும் இருப்பாங்க அவங்க எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சால் ஜிம்முக்கு போனால் பெஞ்ச் ப்ரெஸ்ஸுக்கு லைனில் நிற்பாங்க ஏன் கொண்டு தான் கிடக்கும் அந்த காலமா வெயிட் நம்ம எடுத்து போட்டு போடும் வரைக்கும் பார்த்து முடியுமா நான் இப்போ கொஞ்சம் வரைக்கும் கிடக்கு எல்லாம் ஜிம்மே இல்லையே இப்போ கல்யாணம் பண்ணுறது தான் கூட கிடக்கு பாருகள் ரெஸ்டாரண்ட் தானே கூட கிடக்குது கராட்டி ஆத்திரி யார் பேரும் பழகுறாங்களோ ஊருக்கு நீ ஒன்றை எதாவது செய்யலாம் தாடாப்பா உனக்கு கராட்டி எல்லாம் தெரியும்னா ஜிம் பண்ண தொடங்க நீ வேற யார் வருவாங்க அதுக்கு விஷயம் விஷயம்லாம் கேளுடா அதுக்கடாப்பா இந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களோ விளம்பரம் செய்யறதுக்கு
அவங்கள பிடிச்சா அவங்களுடைய விளம்பரம் செஞ்சிருவாங்க. விளம்பரம் செஞ்சாலும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி சாப்பாட்டை தியாகம் பண்ணணும், இதை தியாகம் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சரி ஒன்று சொல்லுவோம், சரியோ இப்படி செய்வோம். நான் வந்து சொல்கிறேன் வந்து இப்போ இந்த வருஷம் ஜாழ்ப்பாணத்தில் 2025 இப்போ 25 ஆனழகன் போட்டி ஜாழ்ப்பாணத்து நடக்க போகுது. சரியோ அதுக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்ல போகிறோம். யாழ் கூட நாடு சரியோ தமிழர் எங்க ஈழத்தில் சொல்லனே ஜாழ்ப்பாணம் பிரிச்சு பார்க்குறேன். அப்போ நான் சொல்ல வர அதே கேளுண்டா கண்டு இப்படின்னு சொன்னேன். நான் அறிவிக்கிறேன் இதில் வெற்றி பெறாங்களுக்கு 1 கோடி ரூபா காசு கதையை கேள், கொடுக்க மாட்டேன் விஷயத்தை கேள். 1 கோடி ரூபான்னு சொல்லி அறிவிக்கிறேன். சரியோ இதில் வெற்றி பெறாங்களுக்கு 1 கோடி ரூபா காசு. 3ஆம் இடத்துக்கு எவ்வளோ சொல்லலாம்? 50 லட்சம். 75 ஆ 2க்கு 75 3க்கு 50. சரியோ 2 பக்கிட்ட 1 75 அங்கால 30 2 35 முடியுமே. சரி 2 35க்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறாங்கள்ட்ட சொல்லுவோம். இப்படி நாங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆகூர் இடிச்ச வியாபாரி எதுக்கு எடுத்தாலும் வெளிநாட்டுக்காரன் இன்னும் விஷயம்லாம் கேளு. அவங்களானப்பா இதை தலைமை தாங்கி நடத்த போகிறாங்க. ஒன்று சொல்லவே வெளிநாட்டில் இருக்கிறவன் உடம்புல பார்க்குறீங்க இப்படி இருப்பா கன்மார் வேன் தெரியுமே. அடையப்பா நான் எங்கடாக 3 நேரம் சோறு கண்டகரமா அவன் அந்த கிளைமேட்டுக்கடாப்பா சோறு சாப்பிட்றவன் நம்பிருச்சா நீ என்ன கதைக்க விட மாட்டியே? நீங்க கதைக்கிற லொஜிக்கலாக கதை கேளப்பா. நான் இப்படி ஒரு விளம்பரத்தை செய்ய எல்லாரும் ஜிம்மை தேடி ஓடுவாங்க. சரி ஜிம்மு போ முட்டம்பா குறை 10 வருஷத்துல நீ போடணும் கதையை கேளு. அப்ப நீ என்ன செய், யாழ்ப்பாணத்தில் ஒரு ஜிம், சுண்ணாத்துல உண்டு, சண்டிலிபாயில உண்டு, சாவச்சேரியில் உண்டு, பரத்துறையில் உண்டு, நெல்லியலையில் உண்டு, கிளச்சியில உண்டு. என்ன இவ்வளவு இடத்தை போட்டு கடங்காரனாக்கி தொங்க வைக்க போறேன். இந்த கதை விஷயம் ஒரு கதை சொல்றேன். இப்ப இப்படிதான் 2000ஆம் ஆண்டுகளுக்கு நினைக்கிறேன் இந்த ஆமிக்காரன் இங்க வந்த டைம்ல ஆமிக்காரன் 2090 வந்துட்டான் ஆமிக்கார் சொல்றோம் 95 நாங்களும் இப்போ இங்க 2000 நீ திரும்பி வந்தது நான் அதை சொல்ல நீ ஆமி வந்த இந்த வருஷ பிரபு விளையாட்டு போட்டி வைப்பாங்க. சரியோ ஆமி வைக்கிற விளையாட்டு போட்டி வைப்பான் கன்னடத்தில் வைக்கிறோம். நாங்கள் போய் பார்க்குறது வட்டுகள் தானே இப்படி பின்னு கையை கட்டி கொண்டு நீ பிள்ளைங்கடாக்கள் மீசியெல்லாம் வளர்த்து கொண்டு தலாடி சண்டை இவன் போன தேங்காய் திருவுற ஓட்டிக்கு இவன் போனா கதைக்க வேணான்னு இல்லை. கோலை போட்டி தேங்காய் திருவுற ஓட்டிக்கு வந்தவன் நான் பார்த்தேன் தெரியும். பேருந்தேன் அப்ப விடாங்க சொல்லு நீ சொல்லு. அப்ப வைப்பாங்க மாச்சான் இந்த ஆனழகர் அழகி போட்டியில் வைப்பினோம். எங்கட வெத்தில வேலையெல்லாம் போய் நல்ல வட்டியெல்லாம் போகும் சும்மா இல்லை ஆமிக்காரன் சிரிச்சு அதுக்கு அடிக்கி ஆடி இப்படி ஒரு நட இப்படி நட அப்படி சிரிச்சு போட்டு வாரது படியல் எங்கட படியல் நீ படிக்கிட்டு போயிருக்க எங்கட படியல் கொஞ்சம் ஊருக்கு அதிரிங்கள வட்டுகள் இந்த தேங்காய் இருக்குல்ல தேங்காய் நவரத்தினாவை எனக்கு நவரத்தினா கையில தேய்ச்சி போட்டு நம்ம தேய்ச்சி போட்டு போய் வெயி இருக்கு நானும் வெளியே அப்படிப்பா அப்படி அப்படிப்பான். ஆனால் அவன் அப்படி அவங்க அங்க பாதுகாப்பு வெயில் அதுக்கு புறாது இந்த ஓயில் தான் இல்லை நவரத்தின ஓயில் எடுத்து வை நாளை வேலை இருக்காது. நீ என்ன தான் எடுத்து வைங்க அதுக்கு பிறகு இப்போ கேள்விப்படுறேன். நல்ல விஷயம்தான் தப்பில்லை. ஆனா அது ஆரோக்கியமா போகுதா? நீ சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் ஒழுங்கா போகுதா? இன்றைக்கு யாரோ ஒருத்தன் வைக்கிறாரன்னு ஓட்டு நாளைக்கு ஒருத்தன் பரசர கடைக்காரன் வைப்பான், நாளைக்கு ஒருத்தன் கராஜ்காரன் வைப்பான். எல்லாரும் வைக்கட்டும் வைப்பா, வைக்கிறதுல பிள்ளை இல்லை. எங்கட சனத்தை எங்கட மக்களை வந்து தூக்கி விடுறது வெளியில கொண்டு வரது நீங்கள் அதை ஒழுங்கா செய்யுங்க. தூக்கி தானே விடுறான் இல்லையே. சரி நீ போடா பார்த்தனே அந்த அந்த பரிசு கொடுத்து 1/2 மணி நேரம் ஆகல இத்தனை வீடியோ வந்துட்டு இத்தனை பேச்சுவார்த்தை வந்துட்டு சுவா வயசு தானே சுவா சொல்ல முடியும். இந்த கொள்ள யோஜனைங்களே சாப்பிடுவோம். குதிரையாடா நீ உடம்பு குறைக்கிறதுக்குடா இதை போட்டி போடுறதுக்கு. புரிய என்னது இந்த நடமாடுறது கூட 1 மாசமா பரவாயில்லையே. எந்த நட இப்ப நடந்து பழைய நீ அங்கால கல் அடிக்கிற ஒரு கல் உயரம் ஒரு கல் பதி அதான் சொல்றேன்டாப்பா. நடந்து என்ன உனக்கு நடமாடாது. அடுத்த ஸ்பைனல் கார்டு தெரியும் அந்த முதுகெலும்பு அதுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படிதான் தெரியும் காலம் முழுக்க. வீல் சேர்லாம் தெரியும். இந்த காட்டுல ஒரு காலர் அடிக்கிறாள்டாப்பா வைக்கிறாங்க. இந்த காட்டுடா காட்டு இதுக்கு வைக்கிற காட்டுடா. கிரிக்கெட் ஆட முடியும் கேட்டா அவங்க தங்கள்கிட்ட இல்லை அடிக்கிறாங்க. செத்த கடிக்க எதுக்கடா சிங்காரம் சும்மா அரியன நான் போற மாட்டேன் வந்து நான் வேப்பரம் சாப்பிட்டு வச்சுட்டு போ. நீ போய் டயட் என்ன டயட் இதில் சாப்பிட மாட்டேன் அதான் மெஞ்சிக்கிறேன். கொள்ளுல மண் இருக்கும் சரி நான் வடிச்சு போட்டு குடியா நான் பாறேன் உன்னோட கதைக்க வந்தேன்.